ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட போன மே மாதத்தில் இருந்து நிற்காத கலவரங்கள், ஓயாத கொலைகள், அதாவது சர்ச்சுக்கு தீ வைக்கிறது, இதுக்கு தீ வைக்கிறது, அதாவது கோயிலுக்கு தீ வைக்கிறது, இரு தரப்பு மோதல், துப்பாக்கி சண்டை, இராணுவத்திட்டருந்து துப்பாக்கியை பறிச்சுட்டு போனது, அந்த அரசு இந்த கலவரத்தை நிறுத்த முடியாமல் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத ஒரு பிரச்சனையாக நீண்டு கொண்டிருப்பது தான் மணிப்பூர் பிரச்சனை. இது ஒரு உயர்நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்புனால, சின்ன கிடையாது, மிகப்பெரிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் விளைவாக அதை தொடர்ந்து தான் இவ்வளோ நாள் அந்த மக்கள் அமைதி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள், அதாவது 32 லட்சம் பேர் தான் பாப்புலேஷன், அங்கே 31 லட்சம் பேர் தான் அங்கே பாப்புலேஷன்னு. அந்த 31 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அகதிகளாக பக்கத்து மாநிலங்களில் போனவங்க இன்னும் ஊர் திரும்பவே இல்லை, தொழில் பண்ண முடியல. அங்கே உள்ள நாகா, குக்கி, மெய்தாய் அப்படின்ற 3 இனம் இருக்குது. இதில் நாகா ரொம்ப கம்மி, குக்கியும் மெய்தாயின்னா பெரிய அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு இனமாக இருக்குது. இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதல் தான் காரணம். இதற்கு இப்போது ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, மீண்டும் அப்பீலுக்கு போய், அதாவது ஏற்கனவே குக்கி இன மக்கள் எஸ்டி அந்தஸ்து பெற்றவர்கள், ஏன்னா நாகா மக்களும் எஸ்டி அந்தஸ்து பெற்றவர்கள். ஆனால் மெய்தாய் இன மக்கள் மோஸ்ட் பேக்வேர்ட்லேருந்து எஸ்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கலவரங்கள் நிற்காமல் நடந்து கொண்டு இருக்குது. மத்திய அரசு அடக்க முடியல, இராணுவமும் இந்த கலவரத்தை அடக்க முடியல, மாநில அரசு அடக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த என்ன தீர்ப்பு வந்திருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெய்தாய் இன மக்கள் தங்களையும் எஸ்டி பிரிவில் சேர்க்கணும், எஸ்டி அந்தஸ்து எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்கில் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக நடந்த வழக்கு, அதில் இவர்களுக்கும் எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாமா என்பதை, ஏன்னா மத்திய அரசு தான் கொடுக்கணும், அதனால் கொடுக்கலாமா என்பதை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தான் பெரிய கலவரம் வெடித்தது. சரியா? அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு, இப்போ நீதிமன்றத்துக்கு எப்படி அதிகாரம் இருக்குது, உயர்நீதிமன்றத்திற்கு யாருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணுன்றத, அதாவது நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்ற வேண்டும், மத்திய அரசு தான் அதை செய்ய வேண்டும், நீதிமன்றம் இது எப்படி இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கியது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நேரடியாக சந்திரசூட் அவர்களே இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் போயிட்டு இருந்தது. பல விசாரணைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. மாநில அரசு, மத்திய அரசு, 2 தரப்பு மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்க. இப்போ ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கு. சரியா? அது என்ன தீர்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த என்ன பிரச்சனைன்ற டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். அது ஏற்கனவே நம்ம முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம தான் அந்த விஷயத்தை ஒரு வெளியில் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நம்ம தான் அதை கொண்டு வந்தோம். அதை முதல்ல பார்த்துருங்க. அதில் பார்க்காதவங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அது ஒரு 4-5 நிமிட வீடியோ தான். அதை பார்த்துட்டிங்கன்னா இது என்ன பிரச்சனைன்னு டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். மணிப்பூரில் மே மாதம் 3ஆம் தேதி ஒரு ஊர்வலத்தில் கலவரம் தொடங்குச்சு. அது முடிந்தவொடனே 2 நாட்களில் தமிழ்நாட்டில் நம்ம தான் முதல் முறையாக மணிப்பூரை பற்றிய ஒரு வீடியோ போட்டோம். இப்போ மணிப்பூர் மாநிலம் என்பது அந்த மாநிலத்தோடைய அளவே, பாப்புலேஷனே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 32 லட்சம் பேர். அதாவது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் அளவிற்கு தான் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த மணிப்பூர். கோவையோடைய பாப்புலேஷன், கோவை மாவட்டத்தோட பாப்புலேஷன் எவ்வளோன்னா 31 லட்சம். இந்த மணிப்பூரோட ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 32 லட்சம். இந்த மாநிலத்தில் 3 இன மக்கள் இருக்காங்க. ஒன்று மெய்தாய், இன்னொன்று நாகா, இன்னொன்று குக்கி. இந்த 3 இனங்களில் குக்கி, நாகா இந்த 2 இனங்களும் அதாவது எஸ்டி பிரிவில் வந்துடுவாங்க, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பிரிவில் வந்துடுறாங்க. இந்த மெய்தாய் மக்கள் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் வருவாங்க. இதுதான் சட்டப்படி அங்கே இருக்குது. ஆனால் இந்த மெய்தாய் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காலமாக ஆதிவாசிகளாகத்தான் இருந்திருக்கிறோம், எங்களுடைய பூர்வீகமும் ஆதிவாசி பூர்வீகம் தான், அதனால் எங்களை ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்தாய் மக்கள் கிட்டத்தட்ட 60% பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க. மீதி 40% பாப்புலேஷன்னு குக்கி 20%, நாகாஸ் 20% இருக்காங்க. அதாவது 21-19 இல்லைன்னா 20-20 அப்படின்ற அளவில் அவர்கள் இருக்காங்க. அப்போ மொத்தம் 100ல் இவர்கள் 2 பேரும் ஆதிவாசி பிரிவில் இருக்கக்கூடிய குக்கியும் நாகாவும் 20%,
மெய்தாய் இன மக்கள் வந்து 60% இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் வசதியாக இருப்பவர்கள்லாம் யார் அப்படின்னா மெய்தாய் இன மக்கள் அவர்கள் தான் இருக்காங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி உள்ளே போகிறது. அது வரைக்கும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. மாநில கட்சிகள் கூட்டணியோடு இருக்கும், மாநில கட்சிகள் ஆளும், காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும். இப்படி தான் இருந்தது. வழக்கம் போல் இந்தியா முழுவதும் புது விதமான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு வருது இல்லையா? அதாவது விலை கொடுத்து வாங்கி கட்சியை உடைத்து ஆட்சிக்கு வருவது அப்படின்ற மாதிரி. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஜெயித்தது வந்து ஒரு கட்சி, இவர்கள் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு சிவசேனா என்கிற அந்த கட்சியை உடைத்து அதில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து அங்கே வந்து பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மணிப்பூர்லேயும் இவர்கள் ஆட்டையை போட்ட ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அதாவது மணிப்பூருடைய முதலமைச்சர், இவர் வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருந்தவர். அதற்கப்புறம் இவர் ஒரு கட்சியை தொடங்குகிறார். சரிங்களா? பைரோன் சிங் அவர் பேர். கட்சியை தொடங்குறாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் போயிடுறாரு. அந்த கட்சியில் முதலமைச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை உடைத்து பாஜகவுக்கு கொண்டு வந்து அவருடைய எம்எல்ஏக்கெலாம் விலைக்கு வாங்கி காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து அதுக்கப்புறம் இவர்கள் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் தொடர்றாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த பைரோன் சிங் வந்து என்னென்னா மெய்தாய் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. சரி, இந்த கலவரம் எப்படி நடந்தது, எதற்காக இவ்வளோ தீக்கிரை ஆக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் 50,000 பேர் அகதிகளாக அந்த மாநிலத்திலே இருக்காங்க, பக்கத்து மாநிலங்களில் போய் இருக்காங்க. அப்படின்னா அங்கே என்ன தான் நடந்துச்சு, எதுக்கு சண்டை நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 40% எஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, நாகா குக்கீஸ், இன்னொரு பக்கம் 60% மெய்தாய் இன மக்கள் இருக்காங்க இல்லையா. இந்த நாகா குக்கீஸ் மாதிரி எங்களையும் ஷெட்யூல் ட்ரைப்ஸாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட போராட்டமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்திலே வழக்கும் தொடர்ந்தாங்க. வழக்கு தொடர்ந்துன்னு இந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக நடந்து வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இணையும் போது நாங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸாக தான் இருந்தோம். ஸோ அதற்கான ஆவணங்கள்லாம் இதுன்னு சொல்லி இப்போ சில பல ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ மே மாதம் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்கள் சொல்கிறதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மாநில அரசு வந்து, ஏன்னா ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணுன்னா மாநில அரசுலாம் சேர்த்துட முடியாது, மத்திய அரசு தனியாக சட்டம் இயற்றி தான் சேர்க்க முடியும். அப்படி அதுதான் எல்லா மாநிலத்திலையும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா, இவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்களே, சில பல ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னே மன்னராட்சி காலத்தில் இவர்கள் எப்படி இருந்தான்ற சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களையும் சேர்த்தால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ணுறாரு. மாநில அரசுகிட்ட இன்னொன்று கேட்குறாரு, நீங்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து இது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லுங்கள், நீண்ட காலமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆல் மணிப்பூர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவர்கள் வந்து ஒரு கண்டன ஊர்வலத்தை நடத்துகிறாங்க. இவர்கள் யார் அப்படின்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு அங்கே குறிக்கப்படுற மக்கள் இருக்காங்களே, அவர்கள்லாம் ஒருங்கிணைந்த, அதாவது குக்கி நாகா 2 பேர் இணைந்த அந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பேரணியாக போகிறாங்க. அன்னைக்கா பிடிச்சது சனி மணிப்பூருக்கு. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெய்தாய் இன மக்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் இவர்கள் பதில் தாக்குதல் நடத்துவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்று இரவே நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க. பல சர்ச்சுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, சில கோயில்களுக்கு தீ வைக்கப்பட்டது, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கலவரம் பயங்கரமாக போயிடுச்சு. அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு போயிட்டே இருக்குது, தடுத்து நிறுத்தவே முடியல. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் அங்கே இந்த போன மே மாதத்துலேருந்து இந்த மே மாதம் வரப்போகுது. இப்போ பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் 2 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலாக அங்கே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்றம், அங்கே உள்ள மணிப்பூர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த போர்ஷனை மட்டும் நிறுத்தி வச்சுருக்கோம். தீர்ப்பில் வந்து இவர்களை எஸ்டி அந்தஸ்தில் சேர்க்கலான்னு சொல்லி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்த அந்த பகுதியை மட்டும் நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இவ்வளோ பெரிய கலவரம், அந்த மாநிலத்தில் 2 லட்சம் மக்களுக்கு வாழ்க்கை போச்சு, இது எல்லாம் போச்சு. ஏன்னா இப்போ வந்து மீண்டும் இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகு
தீர்ப்பு மீண்டும் வந்திருக்கு. இது என்ன மாதிரியான பிரச்சனையை கொண்டு போக போகுதுன்னு தெரில. ஏன்னா எங்களுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குச்சு, அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி மீண்டும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது எப்படியோ ஒரு அமைதியாக இந்த பிரச்சனை தீர்ந்தால் இந்திய மக்களுக்கும் சரி, மனிதர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.